ரமதானிலே மக்களை 3 சாராராக நாம் பார்க்கலாம். ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு தொலைந்துவிட்ட ஒரு பொருள், விலை மதிப்புமிக்க தொலைந்துவிட்ட ஒரு பொருள் கிடைத்தால் அவன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவானோ அதை போன்று மகிழ்ச்சியோடு இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய சில மக்களை நாம் பார்க்கலாம். அதே போன்று நெருங்கிய 2 நண்பர்கள் நீண்ட காலம் சந்திக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் பிரிந்தே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த 2 நண்பர்களும், நெருங்கிய நண்பர்களும் சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளால் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்வார்களோ அதை போன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ரமலானை எதிர்நோக்கக்கூடிய மக்களில் ஒரு சாரார் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் இந்த ரமலானுடைய மாதத்தை கழிப்பார்கள். இது மக்களில் ஒரு சாரார். 2வது சாராரை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த ரமலானை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மற்ற மாதங்களை போன்று இந்த ரமலான் மாதம் வருகின்றது, எல்லோரும் நோன்பு நோக்கின்றார்கள், நாமும் நோன்பு நோக்க வேண்டும், எல்லோரும் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள், இரவு தொழுகையை மேற்கொள்கின்றார்கள், நாமும் தொழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த நாட்களை கழிப்பார்கள். இது மக்களில் 2வது சாரார். 3வது சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களை பொறுத்த மட்டில் இந்த ரமலானுடைய மாதம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் அவர்களுக்கு எல்லா மாதத்தையும் போன்றுதான். இன்னும் சொல்ல போனால், எப்படியாவது இந்த ரமலானுடைய மாதம் கடந்து சென்று விடாதா என்கின்ற மனோநிலையில் இருப்பவர்கள். இந்த 3 சாரார்களிலும் 1வது சாராராக நாம் இருக்க வேண்டும். ஆர்வத்தோடும் ஆசையோடும் இந்த ரமலானை எதிர்நோக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும்.